அருணகிரிநாதர் அருளிச் செய்த வேல் விருத்தம் நூலின் 2வது செய்யுளை இன்று காண இருக்கிறோம். வெங்காள கண்டர் கைச்சூலமும் திருமாயன் வெற்றிபெறு சுடர் ஆழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லா எனக் கருதியே சங்கிராமா நீ ஜெயித்து அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்று இறப்ப சைலமோடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கன்னி, நாரணி, குமரி, திரிபுரை, பைரவி, அமலை, கௌரி, காமாட்சி, சைவசிங்காரி, யாமளை, பவானி, கார்த்திகை, கொற்றி, திரையம்பகி அளித்த செல்வச் சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொன் திருக்கை வேலே. வெங்காளகண்டர் கைச்சூலமும் கொடிய ஆலகால விஷத்தை கழுத்தில் அடக்கிக் கொண்டிருக்கும் சிவனாரின் சூலாயுதமும் திருமாயன் வெற்றி பெறு சுடர் ஆழியும் திருமாலின் வெற்றி சின்னமாக விளங்கும் ஒளி வீசுகின்ற சக்கரமும் விபுதர்பதி குலிசமும் தேவர்கள் தலைவனான இந்திரனின் வஜ்ராயுதமும் சூரன் குலம் கல்லி சூரனின் சுற்றத்தார் அனைவரையும் வேரோடு பெயர்த்து வெல்லா எனக் கருதியே வெற்றி காண முடியாது என்று எண்ணி சங்கிராமா சிறந்த போர்வீரனே நீ ஜெயித்து அருள் என நீ வெற்றி பெற்று எங்களுக்கு அருள வேண்டும் என்று தேவரும் சதுர்முகனும் நின்று இறப்ப தேவர்களும் நான்முகனும் நின்று இறைஞ்ச சைலமொடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே கிரௌஞ்சகிரியுடன் சூரன் உடலையும் சேர்த்து ஒரு நொடியில் உருவி அழித்து வெளிவந்த தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். ஒப்பற்ற ஆண்மையுடைய நெடிய வேலாயுதம். கங்காளி எலும்பு கூடுகளை மாலையாக அணிந்தவள். சாமுண்டி மகிஷாசுரனை கொன்று அவனது எருமை தலைமேல் நிற்பவள். வாராகி சப்த மாதர்களுள் ஒருவள், வராகமூர்த்தியின் சக்தியாக இருப்பவள். இந்திராணி இந்திரனுடைய சக்தியாக இருப்பவள். கௌமாரி குமாரமூர்த்தியின் சக்தியாக இருப்பவள். கமலாசன கன்னி தாமரையில் வீற்றிருக்கும் இளம் கன்னி. நாரணி விஷ்ணு ரூபிணி காக்கும் சக்தி. குமரி இளையவள். திரிபுரை மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள். பைரவி பைரவரின் சக்தி. அமலை குற்றமற்றவள், மலம் அற்றவள். கௌரி பொன்னிறமானவள். காமாட்சி அடியார்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கண்களை உடையவள். சைவசிங்காரி சிவனது தேவியான பேரழகி. யாமளை நீல நிறத்தவள். பவானி சம்சாரக் கடலை நீந்த வைப்பவள். கார்த்திகை கார்த்திகை மாதர்களாக வருபவள். கொற்றி போர் தேவதை. திரையம்பகி முக்கண் உடையவள். அளித்த செல்வச் சிறுவன் பெற்றருளிய உலகிற்கு முக்தி செல்வத்தை அளித்த பாலகன். அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன். 6 முகங்களை உடையவன் அழகன். அரக்கர் குலத்தை அழித்தருளிய கந்த பெருமான். செம்பொன் திருக்கை வேலே. திருக்கையிலே பொன்னொளி வீசுகின்ற அழகிய வேலாயுதமே. சிவபெருமானுடைய சூலாயுதமும் திருமாலின் சக்கராயுதமும் இந்திரனுடைய குலிசாயுதமும் சூரபத்மனுடைய யாக்கையை பிளந்து வெல்லும் சக்தி உடையவை அல்ல என்று பிரம்மாதி தேவர்கள் முருகனிடம் முறையிட்டார்கள். முருகனுடைய வேலானது சூரனது வஜ்ர யாக்கையை ஒரு நொடியில் உருவி பிளந்து அழித்துவிட்டது. குகனுக்கு எம்புதல்வா வாழி வாழி என்று வாழ்த்தி வேலாயுதத்தை அளித்த தேவியின் பல பெருமைகளை பாடலின் பிற்பகுதியில் பாடியிருக்கிறார். பாடலை மீண்டும் பார்க்கலாம். வெங்காளகண்டர் கைசூலமும் திருமாயன் வெற்றி பெறு சுடர் ஆழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லா எனக் கருதியே சங்கிராமா நீ ஜெயித்து அருள் என தேவரும் சதுமுகனும் நின்று இறப்ப சைலமொடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே
தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கன்னி, நாரணி, குமரி, திரிபுரை, பைரவி, அமலை, கௌரி, காமாட்சி, சைவசிங்காரி, யாமளை, பவானி, கார்த்திகை, கொற்றி, திரியம்பகி அளித்த செல்வச் சிறுவன், அருமுகன், முருகன், நிருதர்கள் குல அந்தகன், செம்பொன் திருக்கை வேலே.